அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலயே, தம்ப்நெயில்லயே, டைட்டில்லயே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க. 2025 to 2026ஆம் ஆண்டுக்கான அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் அஃபிஷியலாவே வந்திருக்குதுங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 7783 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பு பத்தின முழு தகவல் தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுதுங்க. சரிங்களா? என்னென்ன போஸ்டிங்கு வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், ஓகேங்களா? அதாவது தமிழ்ல சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர். சரிங்களா? இந்த மாதிரி 3 விதமான போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 3 விதமான போஸ்டிங் கொடுத்திருக்கிறதுனால, இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளவு வேகன்சி, என்னென்ன மினிமம் படிச்சிருக்கணும் இந்த போஸ்டிங்க்கு, ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்றாங்க. அந்த தனித்தனியான மென்ஷன் பண்ற குவாலிஃபிகேஷன் என்ன, மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், அதுல முன்னுரிமை யாருக்கு தரப்போறாங்க, இந்த முன்னுரிமையை பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி பிரகாரம், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலியமா பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதுல மூலியமா உங்களுக்கு கிடைக்குமா, ஸோ எதை பத்தின மூலியமா உங்களுக்கு அப்டேட் கிடைக்க போகுதுன்றதை பார்க்கலாம். ஈஸியா இந்த வேலையை நம்ம எப்படி வாங்குறது, ஸோ அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, ஸோ அதை பத்தின முழு தகவலை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி நம்ம விண்ணப்பிக்கணும், அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி விண்ணப்பிச்சா நம்மளுக்கு ஈஸியா வேலை கிடைக்குமா அப்படின்றத பத்தின அப்டேட் பார்க்க போறோம். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி மீன்ஸ் அதாவது நம்ம எப்படி சொல்லணும், அதாவது எந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணணும், எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணணும், என்ன போஸ்டிங்க்கு நம்ம சூஸ் பண்ணணும், எவ்வளவு மார்க், ஓகேங்களா? இது வந்து முழுக்க முழுக்க மார்க்கை பேஸ் பண்ணி தான் எடுக்க போறாங்க. ஸோ அது வந்து 10வது மார்க்கையும் 12வது மார்க்கையும் வச்சுதான் இதுல பேஸ் பண்ணி எடுக்க போறாங்க. ஸோ இதற்கு ஏத்த மாதிரி கம்மியான மார்க் இருக்கிறவங்க எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணணும், அதிகமான மார்க் இருக்கிறவங்க எந்த மாதிரி போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், காண்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலரா அப்டேட் ஆயிட்டு இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய அங்கன்வாடி நோட்டிபிகேஷன்ல அப்ளை ஃபார், அது கிட்டத்தட்ட நமக்கு 7783 வேகன்சி அஃபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அதுல ஒவ்வொரு போஸ்டிங்கும் எவ்வளவு வேகன்சி எல்லா டீடைல்ஸுமே தெளிவா பார்த்துக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க போர்டோட நேம். எங்க இருந்து இந்த வேலை வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட், அதாவது அபிஷியலா அங்க இருந்து நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. வேகன்சின்னு பார்த்தோம்னா நமக்கு 7783 அபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா, அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், ஹெல்பர், இந்த மாதிரி 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா இதற்கான குவாலிஃபிகேஷன் மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அதற்கு மேல 12ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி, எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைவாய்ப்புகள் அனைத்துக்குமே நீங்க எலிஜிபிள் தான். ஈஸியா நீங்க விண்ணப்பிச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் 10வது தான். ஸோ 10வது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மெரிட் லிஸ்ட் தான் இதில் வந்து போட போறாங்க. நான் வந்து டிகிரி பண்ணியிருக்கிறேன், நான் வந்து டிகிரி ஹோல்டர், அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால்குலேஷன் போடுவாங்களா, மெரிட் லிஸ்ட்டுக்கு அதை பயன்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. வெறும் 10வது 12வது இதை நீங்க 10வதுல என்ன எடுத்த மார்க்கையும் 12வதுல எடுத்த மார்க்கையும் தான் இதில் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு மார்க் பர்சன்டேஜ் மார்க் போடுவாங்க. அதுல டாப்ல வரவங்கள தான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து வழங்குவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா இதற்கான சம்பளம், இதற்கு பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7700ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பர் மந்த்துக்கு நமக்கு வந்து 18,000 20,000 வரைக்கும் கூட இதற்கு வந்து சேலரி கிடைக்குங்க. இதுல போக இந்த அங்கன்வாடி சத்துணவு வேலையை பொறுத்த வரைக்கும்
ஃபர்ஸ்ட்ல வந்து கம்மியா தாங்க சேலரி வந்து கிடைக்கும். போக போக தாங்க இதற்கான சேலரி வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய எல்லா விதமான அலவன்சஸுமே கண்டிப்பா உங்களுக்குமே கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு. தமிழ்நாடு முழுக்க போஸ்டிங் வந்து எங்க வேணாலும் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ இதுல வந்து போஸ்டிங் வந்து நான் இந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணேன். எனக்கு இந்த மாவட்டம் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. அவங்க எந்த மாவட்டம் போட்டாலும் நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கணும். சரிங்களா? நீங்க அதுக்கு ப்ரிப்பரேஷனா இருக்கணுங்க. அடுத்ததா அப்ளிகேஷன் மோடு. அதாவது பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ற மோட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன்ல தாங்க பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது. முழுக்க முழுக்க இது எல்லாமே ஆன்லைன்ல தாங்க பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆன்லைன்ல பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணுங்க. ஒரு டைம் நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை எடிட் பண்றதுக்கு ஆப்ஷன் தர மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம கையில தான் இருக்கு. தெளிவா துல்லியமா ஒரு தடவை பண்ணாலும் 10 தடவை செக் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணணுங்க. சரிங்களா? ஸோ இதை அப்ளை பண்றதுக்கு அஃபிஷியலா வந்து வெப்சைட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட வெப்சைட் என்னன்னு கேட்டீங்கன்னா https://icds.tn.gov.in. இன்னொரு ICDS-TN/ இது ஒரு வெப்சைட்டுங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நம்ம வந்து இதற்கான அப்டேட் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா? அடுத்ததான் நம்ம ரொம்ப பார்க்க போறது முக்கியமானதுங்க. என்னன்னா, இப்போ நமக்கு வந்து 3 விதமான போஸ்டிங் சொல்லியிருந்தோம் இல்லையா? அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர். இந்த 3 போஸ்டிங்க்கும் தனித்தனியான போஸ்டிங்க்கு குவாலிஃபிகேஷன் தனித்தனியா எல்லாமே குடுத்தாச்சு. இதற்கு போஸ்டிங் 7783 வேக்கன்சி டோட்டலா குடுத்துட்டாங்க. அதுல ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியான ஃபிக்ஸ் சேலரி, அதாவது போஸ்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரிச்சு குடுத்துருக்காங்க. அதுல அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 3886 போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 305 வேக்கன்சி. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு தான் அதிகமான வேக்கன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. 3592 வேக்கன்சி. சரிங்களா? ஸோ இந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. இதுல எதை சூஸ் பண்ணணும், எதை சூஸ் பண்ண ஈஸியா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றத பத்தின அப்டேட் முழுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்க இதற்கு பர் மந்த்துக்கு சேலரி வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர் மந்த்துக்கு வந்து சேலரி வந்து அங்கன்வாடி ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மினிமம் 6000ல இருந்து 7000 வரைக்கும் அதாவது 6000ல இருந்து 18,000 19,000 வரைக்கும் இருக்கும். மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 5700ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 18,000 வரைக்கும் இருக்கும். இதற்கு பர் மந்த்துக்கு. அடுத்ததா அங்கன்வாடி ஹெல்ப்பர். இந்த போஸ்டிங்க்கு 7000ல இருந்து 4000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 12,500 வரைக்கும் இதற்கு பர் மந்த்துக்கு சேலரி கிடைக்குங்க. அடுத்ததா ஏ இந்த வேலை வாய்ப்புக்கு, அதாவது இந்த அங்கன்வாடி வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா என்ன ஏஜ்ல இருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாங்க. ஸோ அது போக எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரி இருக்கீங்கன்னா நீங்க 45ல இருந்து 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 5 வருஷம் உங்களுக்கு வயது தளர்வுங்க. ஸோ பிடபிள்யூ அதாவது எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு மட்டும். அடுத்ததா பிசி, எம்பிசி, எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க 3 வருஷம், அதாவது 48 வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து வயது தளர்வு கொடுத்தாச்சுங்க. அடுத்ததான் வந்து வயது வரம்பு எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? ஆதரவற்ற விதவை, ஸோ 5 வருஷம் வயது தளர்வு இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் இவ்வளோ இருக்கும். செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வந்து டைரக்டா வந்து அப்ளை பண்ற எல்லாருமே இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி தான் செலக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? இன்னொரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அதில் செலக்ட் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வீடியோவில் நம்ம அப்டேட் கொடுத்துருக்கிறது. ஸோ அதே மாதிரி எந்த போஸ்டிங் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த போஸ்டிங் அதிகமாக இருக்கோ, இப்போ வந்து அங்கன்வாடி ஒர்க்கருக்கு அதிகமாக போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அங்கன்வாடி ஹெல்ப்பர் ரெண்டுத்துல எதை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஸோ அதிகமான மார்க் இருக்கிறவங்க நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ கம்மியாக மார்க் எடுத்தவங்க அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படி இல்லைன்னா அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கொஞ்சம் அவுட்டர் ஏரியாவா இருக்க, ஓகேங்களா, ஒரு வில்லேஜ் ஏரியாவா இருக்கிறத நீங்க சூஸ் பண்ணி விண்ணப்பிங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அப்டேட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.